பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவது. நான் ஒருமித்து இந்த காலையில் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து தியானித்து செபிக்கப் போகிறோம். சங்கீதங்கள் புத்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சி. துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கு விலக்கி ரட்சி. இந்த காலையில் என்னோடு இணைந்து செபிக்கிற தேவ பிள்ளைகளே, எந்த விதமான ஆமேன் துன்பங்கள், எந்த விதமான ஆமேன் ஹல்லேலூயா ஆமேன் பாடுகள், நெருக்கங்களில் நாம் கடந்து போகிறோமோ, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இந்த காலை வேளையில் ஆமேன் ஆண்டவரே, இந்த வார்த்தை இருதயத்தில் வைத்துக்கொள். உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே இந்த அறிக்கையிடுவோம். உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். என்னை துன்பப்படுத்துகிறாங்க, காரணம் இல்லாமல் துன்பப்படுத்துகிறாங்க, காரணம் இல்லாமல் என்னை தொடருகிறார்கள். கர்த்தாவே எனக்கு இறங்கும், உம்மை மட்டும் நம்பி இருக்கிறேன், அவர்களுக்கு விலக்கி என்னை ரட்சியும் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடும். ஆமேன். அந்த நாளிலும் தேவன் நமக்கு ஒரு ஒத்தாசையாக இறங்கி வருவார். கர்த்தர் உனக்காக எழுந்தருளுவார். என்னை ரட்சி, உம்மை மட்டும் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. என்னோடு இணைந்து செபியுங்கள். இந்த வார்த்தை சொல்லி செபிப்போம். பரிசுத்த பிதாவே, இன்றைக்கு என்னோடு இணைந்து உம்மை மட்டும் நான்ப்பா நம்பி இருக்கிறேன். என்னை தொடருகிறார்கள் சத்துருக்கள், என்னை துன்பப்படுத்துகிறார்கள், என்னை நெருக்கிறார்கள் அப்பா, காரணம் இல்லாமல் என்னை வேதனைப்படுத்துகிறார்கள். இந்த ஆதங்கத்தோடு துன்பத்தின் நடுவில் யார் யார் கடந்து போகிறார்களோ தகப்பனே, ஆதங்கத்தோடு யார் யார் இந்த காலையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ உதவி செய்வீராக. உம்மை மட்டும் நம்பி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தருவீராக. நம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பீராக. எல்லா துன்பங்களுக்கும் எல்லா வேதனைகளுக்கும் கர்த்தருவிலை விடுதலையாக்கும்படி செபிக்கிற ஆண்டவரே, எங்கள் எல்லா துன்பங்களையும் அவன் வேதனைகளையும் சுமந்து தீர்த்தீரே. காரணமில்லாமல் நெருக்கடியில் கடந்து போகிற எல்லா தெய்வ பிள்ளைகளும் உம்மை நம்பி இருக்கிறவர்களை நீ சுகப்படுத்துவீர், விடுவிப்பீர், ஆசீர்வதிப்பீர். அந்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் இன்றைக்கு நிறைவேற்றுவீராக, விடுதலையாக்குவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தரை நம்பி இருக்கிற உன்னை கர்த்தர் எல்லா துன்பத்துக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். God bless you. Praise the Lord.